ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. நிச்சயமாக நடக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, நான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்காக இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வினையும் ஒரு செயலையும் சொல்ல வந்திருக்கிறேன். பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா? ஏற்கனவே நான் பல முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதி. அந்த மறதி தான் என் செல்லமே. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை அனுபவித்து தீர்த்தபின் மறந்துவிட வேண்டும். எதுவுமே நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட ஆரம்பிக்க வேண்டும். அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பல விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை மனதில் அள்ளி போட்டு புதைத்து உன் மனதையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். வேண்டாம், அதை காது கொடுத்து கூட நீ யாரிடமும் கேட்க வேண்டாம். அதே சமயத்தில் உனக்கு பிடித்த விஷயங்களையோ சேகரிக்க கற்றுக்கொள். நல்லதொரு சூழ்நிலை அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ இருக்க கற்றுக்கொள். சூழ்நிலை சரியில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு கவலைகள் சூழ உட்கார்ந்திருக்கிறாய். அதுவும் நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய். பிறகு நாளைய சந்தோஷம் உனக்கு பெரிய கேள்விக்குறியாகிவிடும். நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து மனதை ரணமாக்கி வைத்திருக்க வேண்டாம். மறக்க கற்றுக்கொள். கெட்ட விஷயத்தை உடனே மறந்து கற்றுக்கொள். நல்லதையும் மனதில் நினைவில் வைத்துக்கொள். மனம் ஒன்றும் குப்பை கூடமல்ல. தேவையில்லாதவற்றை நீ அடைகாத்து வைத்துக்கொள்ள. வேண்டாத நினைவுகளை எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று. அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக மாற்றி தருகிறேன் உன் முருகப்பெருமான். என் செல்லப்பிள்ளை, நீ தூங்கி பல நாட்கள் ஆகிறது. நிம்மதியான உறக்கம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தேவை. தூக்கமின்றி ஒரு மனிதன் இருந்தான் என்றால் அவன் செயலும் தூக்கமில்லாத போல்தான் நொந்து போய் தான் சுற்றித் திரிவான். எதிலுமே மனம் ஈடுபாடு இருக்காது. அவனுக்கு மனம் உணவு உண்ண உறங்க இடமில்லாமல் போகும் சமயத்தில் சாப்பாடு எடுக்காது. நல்லதொரு தெளிவான சிந்தனைகள் இருக்காது. ஏன் புத்தியே மழுங்கி போய்விடும். நல்ல உறக்கம் வேண்டும் ஒரு மனிதனுக்கு. அன்றாடம் சுமார் குறைந்தது 8 மணி நேரம் உறக்கம் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால்தான் நோய் நொடி எதுவுமே இருக்காது. உடல் சுத்தமாக இருக்கும். நல்லதொரு பசி எடுக்கும். ஆகத்தான் சொல்கிறேன், நிம்மதியாக உறங்கு என்று. மனதை இலகுவாக வைத்து தூங்கு. தூக்கம் வரவில்லை என்றால் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு, அல்லது என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை கேள். நல்லதொரு புத்தகத்தை எடுத்து வாசிக்க கற்றுக்கொள். அப்படியெல்லாம் நீ வாசிக்க கற்றுக்கொண்டேயானால் நிம்மதியான தூக்கம் வரும் என் செல்லமே. அதே நேரத்தில் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உனக்கு யாராவது துரோகம் செய்து விட்டாலோ, உனக்கு தவறு இழைத்து விட்டாலோ, உன் கர்மா கழிந்து விட்டது என நினைத்து சந்தோஷமாக நகர்ந்து செல். ஏனென்றால் அவர்களுக்குண்டான பலனை நான் பார்த்து கொள்வேன். ஆனால் நீயோ நடந்தவற்றை எல்லாம் அசை போட்டு கொண்டிருக்கக்கூடாது. அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாகணும் என்று நினைத்து கொண்டு உனது இப்போதைய சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கக்கூடாது. புரிகிறதா? அவர்களுக்கு தர வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன்.
உனக்கு நல்லதொரு பாதையை நான் காண்பித்து விட்டேன், நீ அதில் பயணித்துச் செல். நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கு வேண்டாத நினைவுகளை மறந்து விடு. பல மறக்க வேண்டிய நினைவுகளை நீ மறந்து விடு. இனி உனக்கு நல்லது தான் நடக்கும். நான் சொல்வதை கேட்டு நட. நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நாளை நல்ல விஷயம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி.